புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது. பள்ளிக்கு வந்த மாணவர்களை முன்னாள் மாணவர்கள் ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியில் பாண்டி ஸ்ரீ மணக்குள பவன் 2வது கிளையை முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது. பள்ளிக்கு வந்த மாணவர்களை முன்னாள் மாணவர்கள் ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். புதுச்சேரியில் அரசு, தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி தேர்வுகள் முடிவடைந்து மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் 12ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் திறக்கப்பட்டது. இதனையொட்டி பண்ட சோழநல்லூர் திருவருட்பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலைப்பள்ளி வண்ணமயமாக காட்சி அளித்தது. வாழைமரம் தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து காலையிலேயே ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை முன்னாள் மாணவர்கள் சார்பில் வரவேற்கப்பட்டது. இதில் உதவி ஆய்வாளர் திரு இளங்கோ, ஆசிரியர் திரு எழில்வேந்தன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தலைமையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். மேலும் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் எனவும் வாழ்த்தி வரவேற்றனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி. நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் மேற்கொண்ட சட்டசபை முற்றுகை போராட்டத்தின் அடிப்படையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்களுக்கு தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணமும், 15 வயது சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணமும் அரசு சார்பில் வழங்கப்படும். மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் NRTUC மாநில தலைவர் சதா குமணன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கிட சங்க துணை செயலாளர் ராஜாமணி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக பான்லே NRTUC தொழிற்சங்க நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர் பார்த்திப ராஜன், தலைவர் ஆனந்தவேலு, துணைத் தலைவர் அருணகிரி, வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் விழா அமைப்பாளர்கள் துணைத் தலைவர் பிரபு, பொதுச் செயலாளர் சரவணன், அமைப்பு செயலாளர் சன்னியாசி அப்பன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆதிலட்சுமி, உறுப்பினர்கள் விஜயலட்சுமி, சரிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் சங்க பொருளாளர் முனியப்பன் நன்றியுரை ஆற்றினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 ஏர்போர்ட் ரோட், ஆப்போசிட் நாவலன் நெடுஞ்செழியன் ஹை செகண்டரி ஸ்கூல், லாஸ்பெத், பாண்டிச்சேரி. For admission, contact 9600421333. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியில் பாண்டி ஸ்ரீ மணக்குள பவன் 2வது கிளையை முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி காமராஜர் சாலை கஸ்தூரிபாய் நகரில் அமைந்துள்ள பாண்டி ஸ்ரீ மணக்குள பவன் ஹோட்டலின் 2வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி கடையினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து RKT ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் தலைமையில் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் NSJ ஜெயபால் மற்றும் தமிழ்ச்செல்வம், முக்கிய பிரமுகர்கள் மாரிமுத்து, அழகு சபரி, அதிரடி அழகானந்தம், NR ராஜா, பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார், RKT ரியல் குரூப் சத்யா, ராஜா, டீ டைம் குழுமத்தின் ஜெயரோம், ராகவேந்திரா, வேலாயுதம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இன்று திரு G. நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நீடராஜப்பையர் வீதியில் அமைந்துள்ள சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இன்று முதல் நாள் பள்ளி துவங்கிய வகுப்புகள் தொடங்கப்பட்டது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு G. நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள் கலந்து கொண்டு முதல் நாள் பள்ளிக்கு வருகை தந்த மாணவிகளை வரவேற்று பேசினார். மேலும் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய போது பெற்றோர் சொல்படியும் ஆசிரியர் சொல்படியும் சிறப்பாக பயின்று பள்ளியின் பெயரை உயர்த்தும் வகையில் பயில வேண்டும் என மற்றும் தினசரி நாளிதழ்கள், தொலைக்காட்சிகளில், செய்தி சேனல்களில் தினசரி செய்திகளை தெரிந்து கொள்ளுமாறு மாணவிகளிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், கைலாஷ், ரெனோ, சுவாமிநாதன், சிவக்குமார், காமராஜ், பழனி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது. பள்ளிக்கு வந்த மாணவர்களை முன்னாள் மாணவர்கள் ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியில் பாண்டி ஸ்ரீ மணக்குள பவன் 2வது கிளையை முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார்.